ஹாய் எல்லாருக்கும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் ஒரு லைக் வராது எப்படியும் அப்படின்னு. ஆனால் ஒரு 3 லைக் வந்துருந்துச்சு, பெரிய விஷயந்தான். அப்புறம் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் 6th படிக்கும் போதிலேருந்து சமைக்கிறேன் அப்படின்னு. அந்த ஸ்டோரியும் அது ஒரு ஸ்டோரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து 4 பேர். நான், அப்பா, அம்மா, என் அண்ணன். ரொம்ப கஷ்டம் ஃபேமிலியில். எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் போக ஆரம்பித்தப்பவே எங்கள் அம்மா வந்து சந்தையில் வியாபாரம் பண்ண போயிடுவாங்க. அப்பாவும் வீக்லி சேலரிக்கு கம்பி வேலை செய்வாங்க. எங்கள் வீட்டில் 2 பேரும் ரொம்ப பயங்கரமாக ஸ்ட்ரிக்ட்டு. சின்னதாக ஏதாவது தப்பு பண்ணாலும் மார்க் போட்டு அடிப்பாங்க. அவ்வளோதான், உனக்கு 20 மார்க் வந்துருச்சு, அவ்வளோதான், உனக்கு 50 மார்க் வந்துருச்சு, 100 மார்க் வந்தால் அடி கன்ஃபார்மு. எனக்கு தெரியும், என் அண்ணனுக்கும் தெரியும். பயந்து பயந்து தான் இருப்போம். அப்புறம் எங்கள் அப்பா அடித்தா அம்மா எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க. எங்கள் அம்மா அடித்தா எங்கள் அப்பா ஏன் அடிக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க. அவங்க 2 பேரும் அது என்னன்னே தெரில, பேசி வச்சு இருந்திருப்பாங்க போல். இப்போ கேட்டாலும் அதெல்லாம் அப்படித்தான் அப்படின்னு ஒரே வாரத்துலேயே முடிச்சுப்பாங்க. அப்புறம் அம்மா வேலைக்கு போயிட்டாங்கன்னா என் அண்ணனை நம்பி என்னை விட்டுட்டு போவாங்க. அப்புறம் எனக்கு இன்னொரு அப்பா, அம்மா, அண்ணன் 3 ரோலும் அவன் தான். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா கூட நான் இருந்த டைமை விட என் அண்ணன் கூட இருந்த டைம் தான் அதிகமாக இருக்கும். அப்புறம் அவன் எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டே போவான், விளையாட போனாலும் என்னை கூட்டிகிட்டே போவான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸு, என்னையும் சேர்த்துப்பாங்க விளையாட்டுக்கு. அப்படி தான் போச்சு. அப்புறம் அப்போ அதுக்குன்னு நான் அப்போ இருந்தேலாம் ஒன்றும் சமைக்கலை. நான் 6th படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்தேன். அப்படியே போக போக சின்ன சின்னதாக செய்வேன். அப்புறம் நான் 6th முடித்து 7th போக ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் இருந்த ஊரில் இருந்து வேறு ஊருக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன் ஆணுச்சு. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அம்மா வந்து வியாபாரம் போகிறத நிறுத்திட்டாங்க. ஆனால் நைட்டு டிஃபன் கடை போட ஆரம்பித்தாங்க. நைட்டு டிஃபன் கடை போனாங்கன்னா நான் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரத்துக்கு முன்னாடியே போயிடுவாங்க. திருப்பி வரத்துக்கு 10-11 கூட ஆகிடும். அதனால் நான் டெய்லி நைட்டு டின்னர் நான் தான் செய்வேன். வேறு வழி இல்லை, நான் தான் செஞ்சாகணும். எப்படி இருந்தாலும் அவங்களும் சாப்பிட்டுப்பாங்க. நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அந்த டைமுக்கு ஏதோ பசிக்கு அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சுப்பாங்க. அப்போ ஆரம்பித்தது தான் சமைக்கிறது. ஓகே, தேங்க்யூ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு.